சரி பண்ண மைக் செட்டுக்காரனே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அவரை கேளு, முக்கியமா கேளு. அவர் தான் 2 பார்வையா இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாராவது ஒருத்த ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அப்பா தன்னே கையெழுத்துக்கிட்டேனே, நன்றினே. என்னது அரங்கேற்றதுக்கு வந்துருப்பாருங்க. வந்தமா அடுத்த படமானு உங்க இனம் கூட நிறைய இருக்கு. என் இனத்தை காணமே காணலை. எப்படி பப்புன்ட்டு அடி தேடி தேடி பாரு, விடியறதுக்குள்ள தேடிரு. ஒருத்தரையும் காணமே. எங்க மேல வரமா? மேல தெரியுது, சேல தெரியுது, அவனுக்கு கண்ணு தெரியுதா? ஆமா அக்கா இருக்காக்கா காப்பாத்துறதுக்கு. சரி பண்ணே வந்தமா அடுத்த படமா போடமானு போயிடலாமா? போயிடுவான். அங்க நீங்க நான் பாக்கல, நீங்க பாக்கணும். கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி, கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, உன்னை கடிச்சு திங்கே நடி. ஓஞ்சி பொன்னே நடி, உன்னை ஒரு தடவை பார்த்ததுல காஞ்சி பொன்னே நடி, உன்னை காணாத பொழுதுல கண்ணி. பார்க்காத பொண்ணே இல்லே, அத ஊரெல்லாம் பார்க்கும்படி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். தொடு மாமா, பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா?
காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியாளர் அழைக்கப்படுகிறார்கள். காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சிஐடி முத்துராம் சார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சரவணா ஆடியோ சார்பாக ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். சரியாப்பானே ஒரு ஷர்ட்டு இன்னொரு ஷர்ட்டு போயிடலாமா? சாப்பிட்டு வந்து போடுறியா? ஆமாம் சரி சாப்பிட்டு வந்தேன். கனகத்த மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி இருமா காணாங்கத்த மீன் வாங்கி அப்புறம் கருவாடு வாங்கின்னு தெரியுவேன். விழா குழுவினர் சார்பாக சுகுணா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போற்றிய ஊர் பொதுமக்களுக்கு எனது சார்பாகவும் இந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நல்லா சொல்லு. கனகத்த மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குழம்புல கொதிக்குது கனகத்த மீன் வாங்கி காரத்தோடு சமைச்சு வச்சு முள்ளே சமைச்சு வச்சு சிறப்பானே தனி ஆடினே உங்க 4 பேட்டையும் ஒவ்வொருத்தியா வந்துட்டு வந்துடுறேன் பாரியா. ஆமா. நீ வாரம் சொல்லுமா அங்க வேணாம்னா சொல்லுவா. அதானே நீங்க எப்பவுமே வேணாம்னு சொல்ல மாட்டீங்க. கத்திரிக்காய் பிடுங்கிறதுக்கு வச்சா கத்திரிக்காய் பிடுங்கிறதுக்கு நான் தானே அப்பாயின்மெண்ட் பாரியா கொடுத்துருக்கேன்ல. நான் தானே பண்ண ஃபர்ஸ்ட் 2ல நீ ஒன்னத்தோடு மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா ஜல்லிக்கட்டு கால ரெடிதாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா பாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. நீ ஒன்னத்தோடு மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா. உங்களை யாருங்க அவ்வளோ மைண்ட் விட்டா என்னைய பார்க்க சொன்னது? கத்திரிக்காய் பெட்டியை பார்த்து வாசிங்க என்ன காம்ப பிடிச்சி சொல்றாருமா. யாரு? நான் தான் புடுங்குறக்கு வந்திருக்கேன். புடுங்குறக்கு நீங்க காவலுக்கு தான் வந்திருக்கீங்க. புடுங்குற வேலை நான் தான் பார்ப்பேன். சரியா? கோளார வந்துட்டு போயிரு. நான் பார்த்துக்கிறத நீங்க காவை காக்குறதே உங்க வேலை. சரியா? அடுத்து மிருதக்காரு மை செல்ல குட்டி ஆடி போவா. மச்சானை பாரடி மச்சானை பாரடி மச்சமல்லாலடி ஆளு ரொம்ப வெள்ள பொம்பளை பிள்ளைய. சரியா? பழமொழி சொல்லிட்டோம்னா அதை வந்து என்ன பண்ணணும், சும்மா ஆராய்ச்சி கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. சரி சரி. பயமா இருக்குதா இல்லையா? சரி சூனா. நான் வந்திருக்கதா கத்திரிக்காய் பிடுங்க பிடுங்குற வேலை மட்டும்தான், மற்ற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். சரி சூனா. அடுத்து நம்ம கோல்டு தங்கம்னாலும் தங்கம் உரசி பார்க்க முடியுமா? ரொம்ப உரசிடாத. 22 கேரட்
ஆமா ஓட்ட போலாமா? ஏற்கனவே உரசி மேலே ஏறி போய் கிடக்கு. வரா பார்த்தா அப்படி தெரியலையே. குருவி குடஞ்ச கொய்யாப்பழம் கொண்டு வந்து தரவா, குமரி பண்ணுங்க கட்டாலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா. எசனா எசனு சொல்லு, நோவுனா நோவுன்னு சொல்லு. எசனா எசனு சொல்லு, நோவுனா. தாளக்காரதான் கொஞ்சம் விவரமான ஆளு, நீங்க எல்லாம் நல்லவங்க. தாளக்காரர் கொஞ்சம் விவரமான ஆளு, ரொம்ப நல்லவன். எப்படி ஆடி போன பாருங்க, தங்கமானவன்மா. எச்சரிக்கையா போ, இதுக்கு ரொம்ப பச்சை மண்ணு, அவன் ஒன்றும் தெரியாது. இங்க என்னைய பாருங்க.